அன்பு நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு ஒரு ப்ளூமிங் ஃப்ளவர் பண்ணுறோம். அது எப்படி ஒர்க் ஆகுது பாருங்கள். நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம ஒரு க்ரீன் கலர் பேப்பர் ஒன்று எடுத்துக்கிறோம். அதை ரவுண்டாக சுருட்டிக்கிறோம் பாருங்கள். சுருட்டி ஒட்டிடுறாங்க. அதை 6 பிரிவாக கட் பண்ணிடுறோம். 1.5 இன்ச்சுக்கு கட் பண்ணி அதை மடிச்சிடுறாங்க. 1.5 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு அது மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சிடுறாங்க. முதல்ல 1.5 இன்ச்சு மடிச்சிடுறோம். 1.5 இன்ச்சு மடிச்சிடறோம். அதுக்கு மேலே பாருங்கள் ஒரு 1/4 இன்ச்சு எடுத்து மறுபடியும் 1/4 இன்ச்சு மடிக்கிறோம் பாருங்கள். 1/4 இன்ச்சு மடிச்சிடறோம். இப்போ இன்னொரு அதே மாதிரி சின்ன சைஸில் ஒரு பேப்பர் எடுத்து உருண்டையை பண்ணிக்கிறோம். பென்சில் வச்சு பண்ணிக்கிறோம். அது இந்த முதல்ல பண்ணது கட் பண்ணுறோம் கூறா பாருங்கள். அதை கட் பண்ணிடுறோம். கட் பண்ணி அதுக்கு அடுத்த சைஸில் இருக்க பேப்பரெல்லாம் வச்சு அதை ஒட்டிடுறோம் பாருங்கள். நீட்டாக ஒட்டியாச்சு. இப்போ நம்ம ஃப்ளவர் பண்ணுறோம். ஃப்ளவருக்காக ஒரு இதை எடுத்துக்கிட்டோம். ஃப்ளவருக்கு இல்லையே இதழ் கட் பண்ணுறோம். கட் பண்ணி வச்சிடுறோம் பாருங்கள். அதை ஒட்டிடுறோம். மேலே அந்த இது எல்லாம் ஒட்டிடுறோம் பாருங்கள். அதை பாருங்கள் ஒட்டியாச்சு. 6 லீஃபும் நீட்டாக ஒட்டுறாங்க. 6 லீஃப் ஒட்டுனது அப்புறம் பாருங்கள் ஃபுல் லீஃபாக வருது பாருங்கள். அழகாக பாருங்கள் இருக்குது பாருங்கள் விரியுது. இப்போ அதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு பூ பண்ணுறோம். அதுக்கு ஒரு பேப்பர் எடுத்து கட் பண்ணி பூ மாதிரி செஞ்சிட்றாங்க. அதை கட் பண்ணி பூ மாதிரி பண்ணி அது பென்சிலில் போட்டு நம்ம அதை விரிய வச்சிட்றோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு பேப்பர் கட் பண்ணி அது நடுவில் ஒட்டி அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர் அது மேலே ஒட்டிடுறாங்க. ஃப்ளவர் மேலே ஒட்டிடுறோம். இப்போ பாருங்கள் அழகாக உங்களுக்கு பூ பாருங்கள் அழகாக விரியுது பாருங்கள் நண்பர்களே நல்லா இருக்குது பாருங்கள். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.